பிக் பாஸ் டாஸ்க வந்து பண்ண சொன்னா சண்டை பிடிக்கிறாங்க. டாஸ்க் ஃபன் டாஸ்க் அப்படின்னு ஒரு விடயத்தை சொன்னா கூட இன்னொரு பண்ணி கொண்டிருக்காங்க. என்ன கதை, என்னாச்சு, வாங்க கேட்கலாம். இது நம்ம வந்து சொல்லல, வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு இப்போ ஒரு 19 வயசு பையன் மெமி கிரியேட்டர் அவன் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கான். சரிங்க. ஸோ அடுத்தது இன்னொரு விடயம் வந்து இப்போ பெரியதொரு டாபிக்கா போகுது. சபரி அவர்கள், கனி அவர்கள், நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் போன வாரம் ஒரு எபிசோடு ஒரு குறும்படம் வந்து போட்டாங்க. சத்தியமா இப்ப பல பேரால அது வந்து கேட்கப்படுது, ஏன் இப்படி பண்ணீங்க, அவங்க உண்மையிலேயே யார் மேல தப்பு இருக்கு, சாண்ட்ரா பிஜே பார்வதி வேணுமே ஒரு மனிதரோட அந்த விஜய பார்வதி வந்து பல விடயங்கள் பண்ணியிருக்காங்க. சபரி அவர்கள் அந்த டாஸ்க்ல அப்படி பண்ண காரணம் கூட இந்த விஜய பார்வதி. இதை தாண்டி விஜய பார்வதி சபரி அவர்களுடைய பின்னுக்கு அடிச்சது, அவரை புல்லிங் பண்ணது, கடந்த ஒரு 4 வாரமா விஜய பார்வதி பண்ண விடயங்கள் பல இடங்கள்ல வைரல் ஆகுது. விஜய் சேதுபதி அவர்களை அட்டாக் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்க்க இல்லையா? அப்ப இந்த இப்படிப்பட்ட பொம்பளை, எப்படிப்பட்ட பொம்பளை, விஜய் பார்வதி பேசின அருவருப்பான அசிங்கம் பிடிச்ச வார்த்தைகள், கவர் போட்டு தின்னுவேன் அப்படின்றது, சோ இப்படியான விடயங்கள் எல்லாமே சேதுவர்களை டேக் பண்ணி இதெல்லாம் நீங்க பார்க்கலையா, எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா சொல்லவே வேணாம், அந்த அம்மா வந்து இந்த விடயம் உருப்படியா பண்ணல. அந்த பிராங்க் இது கூட பிக் பாஸ் கொடுத்தது, அந்த பிராங்க கொடுத்து விட்டா நம்பர் 1 பிக் பாஸ் இன் என்டையர் பிக் பாஸ் ஹிஸ்டரி சாண்ட்ரா அண்ட் புருஷன் பிரஜித். அப்ப இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்க சேதுபதி அவர்களே அப்படின்ற மாதிரி பல மக்கள் வந்து செய்யறாங்க. சரிங்களா? அது உண்மைக்கு மக்கள் குரல் கொடுக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து இந்த நாட்டாம படத்துல விஜயகுமார் சார் அவர் சொல்லுவாங்க, இந்த நண்பன் புருஷன் எதுவுமே வந்து இல்ல, தீர்ப்பு தான், நியாயம் தான் அப்படின்னு இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்க ஃபேவர்ஸ் வருதோ அங்கதான் எல்லாரோட தடுமாற்றமும் ஆரம்பிக்குது. சரி, இந்த வீடியோல பார்க்க போறபடியும் நேற்று இரவெல்லாம் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே நேரத்தில் கனி அவர்களுக்கு சபரி அவர்களுக்கு நடந்த துரோகங்கள் அது இப்ப கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கு. இதுல வந்து முக்கியமான ஒரு விடிய மக்களை இப்ப லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூட்டு பிரச்சனையில அதுல ஒரு விடிய மியூட் பண்ணிருப்பாங்க. அவன் கேட்பான் வீக்கெண்ட் பார்த்துக்கலாம், அவன் வீக்கெண்ட் கேட்பான் பார்த்துக்கலாம், அவன் வீக்கெண்ட் கேட்பான் பார்த்துக்கலாம். இந்த சாண்ட்ரா விஜய் பார்வதி கான்வர்சேஷன் சேதுவண்ணாக்கு சுத்தமாவே மரியாதை போச்சு. சபரி அவர்களோ கனி அவர்களோ இதுவரைக்கும் எந்த கண்ணியத்தையும் அவங்க இழக்கல. அவ்வளவு தூரம் நீங்க சாட்டர்டே எபிசோட்ல பேசுறது சத்தியமா அவங்க டிசர்விங். அவ்வளவு தூரம் உங்களுடைய ரோஸ்டுக்கு சபரியும் கனியும் டிசர்விங்கான சத்தியமா இல்லை. எவ்வளவோ நல்ல விடயங்கள் வெளியிலையும் பண்ணியிருக்காங்க, உள்ளேயும் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோக்கு உண்மையா இருக்காங்க. பிக் பாஸ் என்றது நம்மளுடைய பழக்க வழக்கம் தான் ஃபர்ஸ்ட், நம்மளுடைய கண்ணியம் தான் ஃபர்ஸ்ட், அங்க மனிதநேயம் தான் ஃபர்ஸ்ட். அது வந்து அவங்க கிட்ட இருந்து அதோட சேர்த்து அவங்க டாஸ்க்கும் வந்து பண்ணாங்க. அவங்க பண்ண என்ன பிள்ளை தெரியுமா? வெளியில பிஆர் வைக்கல. பிஆர் வச்சிருந்தா இப்படி நடந்திருக்காது. ஒரு 100 ஃபேக் ஐடி ஒரு விடயத்தை சொல்லுது, அதை பண்ணி நம்ம வந்து கேட்க மாட்டோம் உண்மையண்டு போட்டு. ஸோ அப்ப இப்படி ஒரு விடயம் நடக்கிறது. கடைசியா சேதுவண்ணாவையும் இந்த சாண்ட்ரா விஜய் பார்வதியும் அவன் கிடக்குறான், வீக்கெண்ட்ல கேட்பான். எதுக்குன்னா இந்த வீடு ஃபுல்லாவே இந்த உள்ளிய பிச்சு போட்டு கொண்டிருக்குதுகள், தக்காளி பழ இதை வந்து இப்படி போடுதுகள். அப்ப அதுக்கு வந்து ஒரு அவன் கிட்ட கேட்பான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. என்ன இது அப்படின்னு தெரியல. ஸோ ஓகே மக்களை, இப்ப நடந்து கொண்டிருக்க விடயத்தோட அப்டேட், அடுத்தது ஓட்டிங் நிலவரம், அதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படின்னுக்குள்ள 3 டீமா பிரிச்சிருக்கு. அப்ப 3 டீமுமே அவங்களோட ஏரியாவுக்கு போய்க்குள்ள அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ன்றதான் டாஸ்க். கனியவர்கள் முதலாவது ப்ரொமோல சொன்னாங்கல்ல, அதுதான் டாஸ்க். குக்கிங்குள்ள இரு மீதி நபர்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும், அவங்கள மனநோகப்படுத்தக்கூடாது என்றதான். அப்ப இங்க கனி, சபரி, விக்ரம் போன்றவர்கள்லாம் இந்த டாஸ்க், அமித் இப்படின்றவங்க இந்த டாஸ்க கரெக்டா பண்றாங்க. சரிங்களா? முக்கியமா இந்த டாஸ்க கெடுக்கிறது சாண்ட்ரா, விஜய் பார்வதி, திவ்யா, இவங்க கூட சேர்த்து வியானா, இந்த நபர்கள் வந்து இந்த டாஸ்க நாசப்படுத்துறாங்க. சரியா? இந்த சாண்ட்ரா விஜய் பார்வதி எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் பேசியிருக்கு. ஆனா அதெல்லாம் ஒன்று இல்லையா? ஆனா எஃப்ஜே வந்து ஆண்டின்னு சொன்னா அது தப்பா. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் பண்ற வேலை இல்லை. இந்த விஜய் பார்வதியோட சாண்ட்ராவோட பிஆர் டீம், மாஃபியா, எலைட் குரூப் இவனுங்க பண்றது அதுகளை நான் எப்பயுமே குப்பையா தான் பார்ப்பேன். சரியா? இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் இப்படி குப்பைகள் வரும், கதரும்.
அந்த குப்பை எங்க இருக்கணுமோ அங்கதான் நம்ம போட்டு வச்சிருப்போம் எப்பயுமே. அதெல்லாம் கணக்கே இருக்கிறது. கதறிங்கடா செருப்புக்கு கீழே இருந்து அப்படின்னு விட்டுருவோம். சரிங்களா? சோ அந்த கூட்டம் ஒரு பக்கம் கதர் தான். மற்றபடி கனியவர்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப், தரமான செய்கை, அவங்க கரெக்டா தான் பண்றாங்க. சரிங்களா? மற்றும் voting நிலவரம் இப்ப இவ்வளவு தூரம் பிஆர் டீம் பேக் பண்ணிக்குள்ள ஃபுல்லாவே அன்ஆஃபிஷியலி போட்ஸ் தான். விஜே பார்வதி, அப்புறம் கானா வினோத், காமருடீன் இப்படியான நபர்கள் இந்த இத்தனை வாரத்துல ஒபிஷியலி டாப் 4 கூட வரவில்லை. இதுதான் உண்மை. சரிங்களா? காலையில எனக்கு கிடைச்ச தகவல்களின்படி முதலாவது இடத்துக்கு திவ்யா, சபரி, விக்கல்ஸ், விக்ரம் இவங்களுக்கு இடையில கடும் போட்டி நடக்குது. which means ஈக்குவலா தான் முதலாவது இடத்தோட voting போய்கொண்டிருக்கு ஒபிஷியலி ஹாட்ஸ்டாரின் படி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனி அவர்கள் 2வது இடம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 3வது இடத்துல இருந்து 2வது இடத்தை நோக்கி போறாங்க. விஜே பார்வதி, சாண்ட்ரா, பிரஜின், சுபிக்ஷா, ரம்யா, அமித் இப்படியான நபர்கள் கடைசியில இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்கு. சோ இதுல விஜய் பார்வதியை தூக்க கூட சான்சஸ் இருக்கு. விஜய் பார்வதி என்ற நபருக்கு நம்மள மாதிரியான நல்ல குடும்பத்துல பிறந்த மக்கள், நல்ல பழக்க வழக்கம் தெரிந்த மக்கள், நல்ல சோறு தின்னு வளர்ந்த மக்கள், உடம்புல நல்ல ரத்தம் ஓடுற மக்கள் ஒரு காலமும் சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். நம்மட மக்கள் சப்போர்ட் பண்ணல அந்த குப்பைக்கு ஓட் போடவில்லை. சரியா? சோ அப்ப அதுக்கு அன்ஆஃபிஷியலி மட்டும்தான் போட்ஸும், அதை போல சீர்கேடா வளர்ந்த கூட்டமும் தான் அதுக்கு அன்ஆஃபிஷியலி ஓட் போடுது. ஒபிஷியலி அந்த சீர்கேட்டு இந்த பழக்க வழக்கம் சரியில்லாத, வளர்ப்பு சரியில்லாத கேடுகட்ட கூட்டம் ஒரு 5% இந்த பஜாரி பொம்பளைகள், பஜாரி கூட்டம், குப்பை குடும்பங்கள் என்று சிலது இருக்கு. ஒரு 5 விதமோ 6 விதமோ அதுவெல்லாம் போடும். ஆனா அதுகளை விட நல்ல குடும்பங்கள், நல்ல பழக்க வழக்கத்துல வளர்ந்த மக்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அந்த மக்கள் தான் ஒபிஷியல் ஓட்டிங்ல டொமினேட் பண்றது. குடும்ப ஆடியன்ஸ். சரிங்களா? டிவில ஷோவை பார்ப்பாங்க, ஹாட்ஸ்டார்ல ஷோவை பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தேவைப்பட்டால் அவங்கள போல சகோதரங்கள், நல்ல சகோதரங்கள் இருக்குமில்ல, அவங்களோட பேசி போட்டு என்னடி, என்ன சங்கதி, என்ன அண்ணா, எப்படி போகுது, யாருக்கு போடலாம் என்று போட்டு நல்லவர்களுக்கு ஓட்ட போடுற நல்ல குடும்ப மக்கள் தான் இந்த பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் 90% to 80%. அதனால ஒபிஷியல்ல வந்து நல்லவர்களோட டொமினேஷன் தான் இருக்கே தவிர இந்த கேடுகட்ட குப்பை பஜாரி விஜே பார்வதி போன்றது, இல்ல இந்த சாண்ட்ரா போன்றது, பிரஜின் போன்றது, காமருடீன் அவனை போன்றவன், இந்த கானா வினோத்தை போன்ற பொம்பளை பொறுக்கி இவங்களுக்கெல்லாம் ஒபிஷியலி ஓட்டிங் இல்லை. இதை நான் மட்டுமல்ல பெரிய நபர்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. நான் ஆரம்பத்திலிருந்து நான் இதை சொல்றேன். சரிங்களா? நம்மட வேலை நல்லவர்களுக்காக குரலை கொடுப்பது, நல்லவர்களுக்கு ஒபிஷியலி அண்ட் அன்ஆபிஷியலி ஓட்ட போடுறது. ஹாஸ்டல்ல தொடர்ந்து ஓட்ட போடுங்க. சபரி அவர்களுக்கு, கனி அவர்களுக்கு, விக்கல்ஸ், விக்ரம் அவர்களுக்கு, அமித் அவர்களுக்கு. நான் சபரி பக்கம் தான் நான் ஓட் போட்டு கொண்டிருக்கேன். அதே நேரத்தில் நல்லவங்களுக்கு குரலை கொடுத்து கொண்டிருக்கேன். சரிங்களா? டாப் 5 சபரி, கனி, விக்கல்ஸ் டிசர்விங். சரியா? சோ என்னுடைய நோக்கம் அது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை முடிச்சு போட்டு தமிழ் கிளிட்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுலயும் ஓட்ட வந்து போடுறோம். சரிங்களா? நம்ம வந்து ஒரு விடயம் நடக்கக்குள்ள அதை முடிஞ்ச வரைக்கும் தட்டி கேட்கணும். கடைசி நிமிடம் வரைக்கும் கடைசி முயற்சி பண்ணணும். அதை நான் வந்து பண்றேன். ஏன்னா என்ன பெற்றவர்கள் அப்படிதான் வளர்த்திருக்கார்கள். சில கேடுகட்ட குப்பைகளை போல இல்லை. நன்றி.